அரசு மருத்துவமனையில் அதிர்ச்சி. நெஞ்சுவலி பெண் படுக்கையில் ஆண் நோயாளியை அமர வைத்து சிகிச்சை. எமர்ஜென்சி வார்டில் படுக்கை பற்றாக்குறை குற்றச்சாட்டு. அவங்களோட அட்டெண்டர் இவங்க, அவங்க அட்டெண்டர் இவங்க, இது எங்கள் அம்மா, அவங்களோட அட்டெண்டர் நான். ஒரே பெட்டில் எப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் படுப்பாங்க, 2 பேர் எப்படி படுக்க முடியுங்க? அவரும் உடம்பு முடியாதவர், எங்கள் அம்மாவும் உடம்பு முடியாதவங்க. நாளைக்கு காலையில் ஆன்ஜியோ பண்ணணும், எல்லாம் பண்ணணும். இங்கே பாருங்கள் என்ன கண்டிஷனில் இருக்கிறாங்கன்னு எல்லாரும். அரசு தலைமை மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் பெண் நோயாளி ஒருவரின் படுக்கையிலேயே ஆண் நோயாளியை அமர வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டதாக வெளியாகியுள்ள வீடியோ பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மற்றும் சுற்றுவட்டார மக்களுக்கு மற்றும் மாவட்ட மக்களுக்கு முக்கிய சிகிச்சை மையமாக விளங்கும் கோவை அரசு மருத்துவமனையில் அண்மை காலமாக நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் படுக்கை வசதி உள்ளிட்ட அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகள் கடும் நெருக்கடி நிலவி வருகிறது. இந்நிலையில் கடுமையான நெஞ்சுவலி காரணமாக அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட பெண் நோயாளி ஒருவருக்கு வழங்கப்பட்ட படுக்கையிலேயே மற்றொரு ஆண் நோயாளியையும் அமர வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் ஒரே படுக்கையை பல நோயாளிகள் மாறி மாறி பயன்படுத்தும் நிலை ஏற்படுவதாகவும் நோயாளிகள் மற்றும் அவர்களது உறவினர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்படும் நோயாளிகளுக்கு உடனடி மற்றும் தரமான சிகிச்சை வழங்கப்பட வேண்டிய அவசர சிகிச்சை பிரிவிலேயே இத்தகைய நிலை காணப்படுவது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஆண் பெண் நோயாளிகள் என்று வேறுபாடின்றி ஒரே படுக்கையில் அமர வைக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பாக வீடியோ சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மருத்துவமனை நிர்வாகம் இந்த சம்பவம் குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அவசர சிகிச்சை பிரிவில் கூடுதல் படுக்கை வசதிகள் மற்றும் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை உடனடியாக ஏற்படுத்த வேண்டும் என்றும் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து மருத்துவமனை நிர்வாகத்தின் அதிகாரப்பூர்வ விளக்கம் இதுவரை வெளியாகவில்லை.